நீ உள்ள இருந்துக்கிட்டு என்ன சொன்ன? என்னப்பா நாடகம் பாக்குறீங்களா? சந்தேகமா இருக்கு எனக்கு. நீங்க நாடகம் பாக்குறீங்களா? நானு அருமையா பாக்குறேன். நல்ல கூட்டம் நல்லா களை கட்டி இருக்கிறீங்க. ஏ குழந்தா மதுரை ஏய் குழந்தை என்ன அப்படி ஆற்று? என்ன இல்ல பாரு, உங்க மூஞ்சி ரொம்ப அன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்குங்கறே. மூஞ்சி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்ல. ரொம்ப அடி வாங்கி கருத்தலக்காம்பட்டி கிராமத்தரவுகளுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நாடகமைப்பாளர் மேலே என் அன்பு அண்ணன் ஆறுயிர் அண்ணன், ஆமா தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் ராஜ நடிகராக தோன்றக்கூடிய வல்லரசு அப்பா அவர்களுக்கு என் சார்பாக என்னங்க மாமா அது பணம் தானே அட்வான்ஸ் வந்தவனே சுருட்டிக்கிட்டு கொடுக்குறீல, அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. பிள்ளை இப்பதான் எடுத்து வச்சிருக்கு. நல்லூர் பி வீரமணி என் அன்பு ராதா செல்வி. ஆமா அத்தாடி என் அன்பு ராதா செல்விக்கா ரசிகரை எங்கிட்ட இருக்கிறேன் நான். இந்த இலசிகள்லாம் இருக்க மாட்டேன், வயசானாலதான் போட்டு இழுக்கிறது. அதுதான் பிரச்சனை இல்லாத செல்வி அவர்களுக்கு அன்பளிப்பு 50 ரூபாய் அன்பளித்துள்ள என் அன்பு அண்ணன் அவர்களுக்கு எங்கள் சார்பாக தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிச்சிருமா. வந்தமா சிறப்பா தொழிலை செஞ்சோமா, சம்பளத்தை வாங்கணுமா, காலகாலத்துல என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடணும். கண்டிப்பா முடிச்ச சின்னக்கா சரி என்னக்கா சொல்லக்கா பல்லக்கா என்னவோ என்னவோ இந்த செத்த கலவிகளை வெத்தலைப்பா கொடுத்து லொடுக்கு லொடுக்குன்னு அடிப்பாங்கல்ல, எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. வந்ததும் தெரியக்கூடாது. கடலை கொலவரத்தில் கடலை கொலவரத்தில் கடலை கொலவரத்தில் கடலை கொலவரத்தில் கடலை கொலவரத்திலே அந்த காணப்போறா செய்யாமங்கள ராமதாஸ் அவர்களை உங்களை பத்தி ஊர் உலகத்துக்கே நல்லா தெரியும். அப்படின்னு இழுக்கப்படாது. சோழ கொள்ள ஓரத்துல சோழ கொள்ள ஓரத்துல கருத்தலக்காம்பட்டி சோழ கொள்ள ஓரத்துல நம்ம போனதை சொல்லாத. நமக்கு 60,000 ரூபாய் தின்னு போயிட்டான்டா. அந்த ஜோடி புறா இப்பதானே சொன்னேன் நீ ஏறாதன்னு. போடுங்க மாமா. கப்பலுக்கு போட மச்சான் கண்ணரன்
நினைச்சாலும் கொண்டே விடுவேன். கண்ணெறிஞ்ச ஆசை மச்சான், எப்பதான் வருவீங்க எதிர்பார்க்கிறேன். நான் இரவு பகல் தொழுது தொழுது கேட்கிறேன். ஏய் ராமதாஸ், உன்னை நினைச்சு ஓடா தேர, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். அதுக்கு முன்னாடி அவர் செத்துருவாரு. எல்லாம் கப்பல்ல கூட்டிட்டு போனா உன் கப்பு கிழிஞ்சிருக்கு. ஏ சின்ன மச்சான், ஏத்த மொத்த மச்சான், ஏ சின்ன மச்சான், நீங்க கருத்த மச்சான். ஊருக்குள்ள என்னை பத்தி பேசுறாங்க, ஒன்னாரண்டா சங்கத்துல ஏசுறாங்க. ஊருக்குள்ள உன்னை பத்தி பேசுறாங்க, ஒன்னாரண்டா சங்கத்துல ஏசுறாங்க. என்ன மச்சான் சொல்லுங்க மச்சான். ஏ அக்கா புள்ள, அழகு புள்ள, அக்கா புள்ள, அழகு புள்ள, ஹாலிவுட் அதிதான் யாரு புள்ள, அவ புதுக்கோட்டை டான்ஸ் தானு புள்ள. இந்த ஹாலிவுட் அதிதான் யாரு புள்ள, 4000 ரூபாய் புதுக்கோட்டை டான்ஸ் தானு புள்ள. மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்வான், கலைச்சுடர் கலைமாமணி என்ற பட்டத்தை மிக விரைவில் பெறக்கூடிய இருக்கும். ஏனாதியை சேர்ந்த எஸ்.ஓ.எஸ். செல்வராஜ் அவர்கள் நான் பாடக்கூடிய ஜதியை ஒரு மிருதங்கத்தில் வாசிக்கணும். வாய் பேசலாம், எந்த ஆம்பளையா இருந்தாலும் எப்படிப்பட்ட வாய் வேணாலும் பேசலாம். ஆனா பொம்பளை கிட்ட போட்டி போடுறத நிப்பாட்டிக்கணும். இருந்து பார்க்கும் மருமம் என்ன தக்கதிமி 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 தக்க தக்கதா இங்க வாசிக்க கூடாதுங்க, அவர் மிருதங்கத்தை வாசிக்க சொல்லுங்க. மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன தக்கதிமி 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 தக்க தக்கதா தாம் தாம் தோம் தோம் தாம் தாம் தோம் தோம் தர்றிக்கிட்ட 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 தை 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 மாமா கை முட்டி கை முட்டி கை முட்டி கால் முட்டி கால் முட்டி கால் முட்டி உனக்கு தொங்குறதா தொங்குறதா புல்லு 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 ஒன்ன போட்டு புழுக்க
தானடா வாசிப்பாங்க. நான் கட்டிட்டாரியா? ஏனாதி செல்வராஜ் புதுக்கோட்டை ராதா செல்வி கருத்தல கம்பெட்டி மேலே ஆமா எல்லாத்துக்கும் ஆடியாச்சுங்க. ஆல்ரவுண்டு மாஸ்டர், ஆல்ரவுண்டு சக்கரவர்த்தி தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் தனக்குன்னு ஒரு இடம் பிடித்திருக்கும். கண்களை தூதுவிட்டேன் தலைவா தலைவா, என் பெண்மையை உன்னிடத்தில் தரவா தரவா, பூவே பூவே பெண் பூவே என் பூஜைக்கு வர வேண்டும் புவனா, நம்மை காதல் வாக்க வேண்டும், என்னை காற்றும் வாக்க வேண்டும், நன்னை காதல் வாக்க வேண்டும், என்னை காற்றும் வாக்க வேண்டும், சொல்லிவிடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளையே, உறவுகள் கசந்திடுமோ கனவுகள் சுமந்திடுமோ, உறவுகள் கசந்திடுமோ கனவுகள் சுமந்திடுமோ, என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை, மறக்குமா சில மனதை காற்று மறக்குமா, அழைகளே எழும் நெஞ்ச ஓய்ந்து கிடக்குமா, மறுவும் தோகை பிரியுமா பருவழியிலே பாவமா, மடியில் நீந்த கலக்கமா மதுவில் நீந்த கயக்கமா, மயக்கமா மயக்கமா மயக்கமா. நீங்க டப்பால் அடிக்கணும். அடிப்பீங்களா? நிஜமாவா? வெத்தலை முரட்டு வெத்தலை உனக்கு பக்கவே இல்லை. சந்திக்கக்கூடிய அளவுக்கு சந்திக்கணும். ஆமாம், உண்மைக்குமே பபுனை நீங்கள் பார்க்க போறீங்க. தங்கராஜ் நல்லா நடிப்பார், நல்ல வாசிப்பு வேற அவருக்கு. எத்தனை ராஜாவை நான் பார்த்துருக்கேன். ஏன்டா வெங்காயத்துக்கு பிறந்த வெங்காயம் என்னை அக்மாருக்கு லூசு முண்டாங்கிற. நான் உன்னை பாராட்டி நீ நல்ல மனுஷன் ஏத்தி விட்டுருவ போல. முதல்ல சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்போ சுந்தரி ஊர்த்தி மயிலாக வந்தாளா, இப்பதான் பெருமையா சொன்னேன். பொம்பளை வாடே ஆகாதுன்னு. பொம்பளை வாட ஆகாதுன்னு இந்த லூசு முண்டை வாடாதுன்னு லூசு முடைய தூக்குறேடா விளங்காது. டேய் லட்சி மாப்ள நல்லா தாண்டா இருக்கா டான்ஸ். எத்தனை கிலோ இருந்துச்சு? மொக்க 25 கிலோ தாண்டா. வாவ் சார் வணக்கம் சார். டேய் லட்சுமணா, பாப்பா கண்ணு எப்படிடா இருக்கு? எப்படி இருக்கு சொல்றா. மீன் போல இருக்குமா? பாப்பா மூக்கு ஆகா பன்னு மாதிரி இருக்குமா? பாப்பா உதடு ஜிலேபி மாதிரி இருக்குமாப்ல. அடுத்தவன் பொண்டாட்டி புள்ள அப்படித்தாண்டா இருக்க. வணக்கம் சொன்னேன் நான். என்ன வணக்கம்? வந்தாரை வாழ வைப்பது தமிழன் பண்பாடு. தமிழ பண்பாடு. ஒரு பொம்பளைய சந்திக்கும் போது என்ன பேசணும் ஏதை பேசணும் அப்படிங்கறது தெரிஞ்சு புரிஞ்சு பேசணும். நீ பொம்பளை இல்ல, நல்ல மனுஷனுக்கு அழகு. நீ பூலாந்தா. அதிக பிரசங்கந்தன பேசினாக்க அடப்பு தெரிஞ்சு போயிடும் உனக்கு. நீ பட்ட கை நீட்டி பேசாரு சிரிக்கி. நீ வச்ச ஆளு நானு. நான் வச்ச ஆளு. நீ பெரிய புடுங்கி பொன்னம்பலமா? நீ பெரிய காட்டி ஒரு டான்சரை வர்ணிக்க தெரியாத பப்புன்னு நீ என்னடா பப்புன்னு முதல்ல? ஒரு பப்புன பத்தி ஒழுங்கா பேசுற லூசு முண்டை. என்னடா ஆரம்பத்துல நீ வந்தியா நான் வந்தியா? நான் அப்படிதான் வர்ணிப்பேன். நான் வந்தானே நீ உனக்கு என்ன பட்டுக்குருச்சு? 10 மணிக்கு என்ட்ரன்ஸ் ஆனா பப்புனுக்கார ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஒரு கிழவியா
இருந்தாலும் வர்ணிக்கிறது உன்னுடைய தலை எழுத்துடா. ஆமா. ஓ லட்சணக்கு மோடி பேத்தியவா கொண்டு வருவாங்க. ஏன் ஓ முகர கட்டி கும்பிட்டு பார்த்தாரா? இழுச்சவா புண்ணாக்கு. நரன மங்க நாட்டிய தாரங்க. உனக்கு ஏடி பட்டுக்குது? அம்மாக்கு லூசு முண்டாங்கறா. நீ முதல்ல வாத்த புடிச்சு. நீ பேசாதடா கொப்ப பொண்டாட்டிடா நானு. என்னடா என்ன மண்டி என்னடா என்ன ஏறற? வாய கிழிச்சு விட்டு அழைச்சுக்க. நான் கிழிக்கிற கிழிச்சு கேப்பை நாட்டோடி போய்டுவேன். கிளடா. ஆடி. கிளடா முதல்ல கிளடா. ராமதாஸ் முதல்ல. வெதர்ல. டேய் தங்கராஜ் பண்ண போட்டு தங்கராஜ். யா ராதா செல்வி இந்த தண்டி ஓதா செல்வி. வெள்ளக்கமாறு பிச்சு ஆயிரேடு. இது பிச்சு மதம். ஒரு பொம்பளை கிட்ட எப்படி பேசலாம் அப்படி பேசலாம். ஒரு ஆம்பளட்ட அடக்கறத நடந்துக்கடி. கருத்தல கம்பட்டில உன் கருவ அறுக்கல. யாரு? அத்தலகன பொம்பளை. இந்த கருத்தல கம்பட்டில எதுக்கு கருப்பையில பயப்படுற? என்ன பேச போற? பேசுவ மாடி. இந்த பாரு ராதா செல்வி. என்ன பேசுறியா? அதுக்கு பதில் நான் கொடுக்கலனா நீ உனக்கு பொண்டாட்டி நான் அக்ரிமெண்ட் போட. நீ பொண்டாட்டி வந்தா பலவேற வீட்டுக்கு இருக்க என்ன மைத்துக்கடி? தேவை எனக்கு இது. நீ பொண்டாட்டியே தேவை கிடையாது. ஆனா பொம்பளை முதல்ல நடக்கிறதுக்கு புரியுதா? ஆம்பளை முதல்ல பொண்டாட்டிக்கிட்ட அடங்கி நடக்கிறவன் தான் புருஷனுக்கு பேர். ஆம்பளை தன்மானத்து சிங்க. அடேங்கப்பா தன்மானத்து சிங்கத்தை அசிங்கப்படுத்துறதே பொம்பளை நான் தான். யாரு? நீனே ஒட்டு பஸ்ல வச்சு ஊரே மாத்திரம் கிறுக்கு முண்டா. யாரு? என்னடா சொன்ன? எங்க போய் சுட்டாடா. யார ஒட்டு மசுருன? ஒரிஜினல் மசுரை வைப்ப ஒட்டுவோம். மசுத்த அறுத்து தெரிஞ்சு வச்சிரி. ஆம்பள அடங்கா பிரதன பேசாதடா முதல்ல. ரப்பர்த்து முன்ன மயிர பிடிக்க. ரப்பர்த்து பைவ நீ பேசாதடா முதல்ல. ஏய் வாடா வாடா வந்து பாரு வாடா. ஏன் மசுரு மாதிரி வச்சிட்டு ஏன் மசுருக்கு போட்டி போட்டு பாப்ப மாட்டா? தேவ மேர்லாம் பண்றாங்க. மசுரு. ஓ என்னடா என்னடா? ஏய் உட்காரா. உன்னை நோனி தெரிச்சு போயிரா. ஐயா ஐயா என்னை பாருங்க என்ன பத்த ராசா. நான் சும்மா தானே இருந்தேன். யாரு? நான் சும்மா தானே இருந்தேன். ஆமா மதனே. வம்பிழுத்தது யாரியா? யாரு? என்னய்யா? அடக்க உடக்கத்தோட நடக்கணும் புரியுதா? அடக்கம்னா சுடுகாட்டுல போய் பாடுற. நீ என்ன பண்ணிருக்கிறது வரையும்? நீ பேச்சு 1000 பேச்சு பேசோட எதனால பேசோட? ஆம்பளை கிட்ட உன் பப்பு வேகாது. பொம்பளை கிட்ட உன் ஏப்ப சாப்பேல எவன்டாவது இழுச்சா கிட்ட வைக்க முதல்ல. அப்படியா? அப்படிதான்டா. அப்ப பேசுடா பேசோட எதனால பேசோட? என்ன செஞ்சா செய்ய வேண்டாம். திமிர்ல ஆடுற. செய்ய சொன்னா செய்ய வேண்டாம் முதல்ல. ஆணவத்துல அழிச்ச ஆளுகளை விட உன்னை போல ஆணவத்துல அழிச்சால் நிறைய பேர் இருக்காங்க. மண்டையில கணா இருக்கல மண்ட கணா இருக்க கூடாதா? உனக்கு மண்ட கணம் இல்ல. நான் என்னைக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. நான் எந்த சண்டைக்கும் போக மாட்டேன். சரியா? என்னுடைய ப்ராப்பர்ட்டியை யாருக்கும் விட்டும் கொடுக்க மாட்டேன். சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்த ஆண்டிங்கிற மாதிரி கர்த்தல காம்பட்டி கம்மாக்குள்ள கிடந்துச்சான் கோர. கர்த்தல காம்பட்டி கம்மாக்குள்ள கிடந்துச்சான் கோர. ராதா செல்வி பாவாடக்கல பார்த்தோம் இத்த தண்டிச்சான். அட குளத்துல கிடக்குது கெடுத்து சும்மா வாயில குத்துறா. இப்பதான் மூக்கு தெரிச்சு போ பாத்துக்க. பொம்பளை மாதிரி பேசி போலாது. ரெவடி முண்டை மாதிரி பேசுன. தங்கராஜ் ஈரல அத்து புரிவேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. தங்கராஜ் நான் சொல்றத கேளுங்க. காமெடிக்கு வேணா என்ன வேணாலும் பேசலாம். ஆனா சபையில பெரியவங்க சிறியவங்க பெண்கள் எல்லாம் நடிக்கிறாரா? ஆமா சும்மா என்னை ரொம்ப டேஞ்சர் பண்ணாது. சொல்றத கேளுங்க. கேட்டு பேசணும். சரியா? சொல்லிட்டேன். நடிப்புங்கிறது வேற, நகைச்சுவைங்கிறது வேற. இந்த என்கிட்ட வந்து இந்த அந்த இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கொணற்ற வேலை வச்சுக்க. அசிங்கம் பேசக்கூடாது. என்னைக்குமே சைவமாவே போகணும். நீ அசைவத்தை போட்டு பெரட்டி முட்டைய கவ்விக்கிட்டு ஏண்டி 3 நல்லிலம்ப முண்டை முழுங்கு நெடி லவக்க லவக்குண்டு சூம்புனேல விவசாயில சூம்புறது சூம்புறது. இவ கிறுக்கு முண்டை வேற இல்ல நம்மள விடக்கூடாது. பேச்சு பேசுறல பேசுங்க. மத்த திறமை இருக்கு பாப்பா. என்ன திறமை பண்ணுவீங்க? வேல விளக்கணும். என்னடா ஏன் மதினிட்ட நீ ஆடி ஜெயிச்சினா நீ சொல்றது மதினி உன் திறமை உனக்கு தெரியாது. தள்ளு. ராதாஜி சப்போர்ட் பண்ணு. தண்ட நக்கற தனக்கு நக்கற. டே ஆல் ரவுண்டு நீ செருப்படி வாங்க போறது உறுதி. ஒழுக்கமா இருக்க.
லட்சுமணா குலுக்கு சீட்டு ஓம்பர்லாம் வந்திருக்கு. இல்ல முத்தராசி கொடுத்துருக்கு. அப்படியாடா? லாலா கட்ட சாந்தி உன்னை போடுறேன்னு நான் ஏந்தி. போமா தனித்தனியா நீ ஆள் அமைக்க கொள்ற பாடுங்க டோரா புச்சி டோரா ஓடுற விளக்கமாறு பிச்சுவாங்க. தந்தானே தானே தண்ணினா தண்ணே தண்ணினா தந்தானா தானே தன்னானா தன்னானா என்னவோ என்னவோ செவ்வந்தி பூமுடிச்சு சின்னகா என்னக்கா எசித்தாட்ட ஏத்திருக்க சொல்லக்கா முத்து பல்லக்கா என்னவோ செவ்வந்தி பூமுடிச்சு சின்னக்கா கண்டவண்டி கையாடி கலண்ட வண்டி அவன் மறந்த வண்டி ஆடி ஆடி அசஞ்ச வண்டி உடைய ஓட்டுற வண்டி விடலாமா மாட்டிக்கிட்டா உனக்கு மடிக்கிறோமா? பாத்தியா எதையே 20 கிலோமீட்டர் இருந்து இதை பார்க்கத்தான் வந்திருக்காரு. சிச்சுக்கா அப்படியே இத பார்க்கிறதுக்கு நாக்க தொங்க போட்டு அதுல ஜீஸ் பூச்சில வந்திருக்காரு. நல்ல வேலை அது ஞாபகத்துல வேற பக்கம் விழிய தெரிஞ்சிரு. பார்த்து போ. இந்த பள்ளத்தை பார்த்துட்டு போய் வேற வெள்ளத்துல வண்டியை விட்டுறாத, ஒழுக்கமா ஓட்டிப்போ. பல்லாங்குழி அடவாடி பல்லாங்குழி அடவாடி குத்தடி குத்தடி சைலக்கா குனிஞ்சு குத்தடி சைலக்கா குத்தடி குத்தடி சைனக்கா குனிஞ்சு குத்தடி சைனக்கா பந்தலிலே பாவக்கா பொங்கு தடி பொடலங்கா கையில தக்கு 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 கட்ட வண்டி கலையாணி கலண்ட வண்டி நல்ல துண்டெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுக்க தாத்தா. பாத்தியா நான் வந்தேன் தான் வந்திருக்கேன். அதோட ஆயுசு முடியுது. ஒதுங்கி நிக்கிது காரு, அதை புடுங்கி விட்டது யாரு? ஒதுங்கி நிக்கிது காரு, காத்த புடுங்கி விட்டது யாரு? ஒதுங்கி நிக்கிது காரு, அதை புடுங்கி விட்டது யாரு? சிரிப்பு தாங்கல. நீ 15 நாளைக்கு தூக்க மாட்ட. தயலி நீ இருந்த
மயிலே சேதி ஒன்று கேளு நம்மளை இட தேடி வரும் நாளும் அந்த நாளு இந்த விளக்கு மரத்தை எடுத்து வாங்க மதினி மதினி அன்பளிப்பாரு பார்த்து 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 போய் நீ பார்க்கலாம். உங்க பேரு உனக்கு 20 ரூபா எனக்கு 50 ரூபாடா நீ பொம்பளை அதே உனக்கு 30 ரூபா கூட வீரன் ஆடு வியாபாரி அன்பு சித்தப்பா வீரன் சித்தப்பாக்கு எங்களை பாராட்டி எனக்கு 60 ரூபா அனுப்பத்தில் அன்பு சித்தப்பாக்கு நன்றி நன்றி வணக்கம் வீரன் ஆடு வியாபாரி ஐயா நான் 5 பொட்டை குட்டி வச்சிருக்கிறேன் ஒரு கடா குட்டி கிடைக்க மாட்டேங்குது அப்ப சித்தப்பு நீ போய் தவிட்டு வந்துரு சினையாகவே மாட்டேங்குது எனக்கு அன்பளிப்பு கொடுத்த ஆட்டு வியாபாரி ஐயா அவர்களுக்கு எங்க சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன் வணக்கம் ஆடு கருப்பு போய் எடுத்துருக்கோம் சென்னை ஆகலண்டா மதினி பாடுக்க மதினி சாமி அழைக்க போறேன் கருத்தல காம்பட்டி கிராமத்தார்கள் நல்லா இருக்கணும்டா நஞ்சை புத்தி அம்பட்டு விளையாடுடா மதினி கரகத்தை தூக்கணும்டா 7 கரகத்தை தூக்க போறடா மதினி ஒரு டவுட் நஞ்சனா என்ன புஞ்சனா என்ன நஞ்சனா நஞ்ச உன் புஞ்சைய மூடிக்கிட்டு சிவனே வாசி நல்லா அழுத்தமா கேட்பேன் கும்மியெல்லாம் அடிப்பீங்களா பொங்க வச்சு குழவை போடுவீங்களா போடுங்கத்தா சாமி அழைக்கணும் போடுங்கத்தா குழவை போடுங்கத்தா நல்லா பாடுங்க சோறு சாப்பிட்டீங்களா இல்லையா புரியுமாமா காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்து கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுத்து அடி காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்து கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுத்து கரகமடி கரகம் கரகமடி கரகம் கரகமடி கரகம் காமாட்சி மதுரை காமாட்சி அம்மன் கரகம்
இதுல ஏன் சித்தப்பா ஆசை காண்டித்தேன் என்னப்ப ஏன் டான்ஸ் இறந்தாரு இருக்கட்டும். ஆமா, வேலை எப்ப இருந்தாலும் நேரத்தோட அனுசரிக்கணும். சித்தி நல்லா சொன்னேன். பாராட்டுங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எத்தனை நாடகம் ஆடி இருக்கோம். ஆமா, இந்த பிள்ளை என்னடா வேணும் உனக்கு? சித்தி வேணும். சித்தின்னு நல்ல நொட்டுறாடா இந்த வரைக்கும். அது அவன் தான் நல்லா இருக்கும். ஹலோ ராதா, ஓ வாழ்ந்தாலும் உன் கூட தான், செத்தாலும் என்னோட தான். எதுக்கு உன் புருஷனை கழுத்து பொண்டாட்டிக்கு நேரா சொல்ல மாட்டேங்கிறீங்க. அன்பே யார் உயிரே, மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி என் நெஞ்ச தொட்டுப்பார். ராதா செல்வினே சொல்லும். ஏன்னா காதல் எப்ப இருக்கணும். அதனால சொல்லுங்க, அருமையான காதலை சொல்லுங்க. மானே தேனே கட்டிப்புடி மாமே தோல் தொட்டுக்கடி அடி மானே தேனே கட்டிப்புடி மாமே தோல் தொட்டுக்கடி மல்லிகை வாசன மந்திரம் போடுது மன்மத ராசியில் மையல தேடு மல்லிகை வாசன மந்திரம் போடுது மன்மத ராசியில் மையல தேடு மானே தேனே கட்டிப்புடி மாமே தோல் தொட்டுக்கடி தேடி வந்தே ஆசை தேகம் தீரும் சிந்து பாடி வந்தே கண்ணத்தில் என்னென்ன செஞ்சு வச்சா மன்னர்கள் அள்ளி வச்சா கண்ணத்தில் என்னென்ன செஞ்சு வச்சா மன்னர்கள் அள்ளி வச்சா ஆத்தோரோ வாடுது ஓடு சேருது நோடு பாயுது ஆனந்தம் தாடுது கண்களும் கண்ணமும் சொன்னது என்னடியோ மானே தேனே சுறுசுறுப்போட போகணும்ல. அப்படி உட்காரணும். முதல்ல எல்லாருமே சொல்றாங்க பபுன் டான்ஸ் முடிஞ்ச உடனே கூட்டமே இருக்காது, எந்திரிச்சு போய் அண்ணா இன்னைக்கு ஜிங்கெல்லாம் போக மாட்டீங்க தானே போனீங்கன்னா அது கிச்சடி சொல்லுங்க மேடம். நேத்து நினைச்சேன் கிச்சடி சம்பா குத்தி எடுத்து மொச்ச குழம்பும் வச்சு எடுத்து மாமாவை உனக்காகத்தான் கிச்சடி சம்பா குத்தி எடுத்து மொச்ச குழம்பும் வச்சு எடுத்து மாமாவை உனக்காகத்தான் உச்சி மலை காத்துல பக்கம் வந்து உரசி பார்க்கவா பந்தி வச்சு பசிய தீக்கவா
கிள்ளிக்கவா அம்மா மொத்தமெல்லாம் மெதுவா சொல்லட்டுமா? ஆட்டுச்சலையே மாமா கிள்ளிக்கவா? மொத்தமெல்லாம் மெதுவா சொல்லுக்கவா